எலிசா ஒரு ரகசிய கவர்மெண்ட் லேப்ல கிளீனிங் வேலை செய்யற ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு. ஒரு பழைய தியேட்டருக்கு மேல ஒரு சின்ன வீட்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கெய்ல்ஸ், இன்னொருத்தன் அவ கூட வேலை செய்யற செல்டா. அவங்க ஒர்க் பண்ற லேப்ல கர்னல் ரிச்சர்ட்னு ஒருத்தன் அமேசான் காட்டுல இருக்கிற பழங்குடி மக்கள் கடவுளா வணங்குற ஒரு விசித்திரமான பிராணியை புடிச்சிட்டு வந்து அந்த லேப்ல அடைக்கிறான். அந்த பிராணி ஒரு ஆம்பிபியன். அதால நிலத்திலையும் தண்ணிலையும் வாழ முடியும். அதோட உருவம் ஒரு மனுஷன் மாதிரி மீன் மாதிரியும் இருக்குது. விசித்திரமா இருக்க இந்த பிராணியை பார்த்தோன்னே எலிசாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. யாருக்கும் தெரியாம ரகசியமா டெய்லியும் அதை வந்து பார்த்து சைகையிலே பேசி அதுக்கு முட்டையெல்லாம் கொடுத்து அதோட ஒரு மிதமான காதலை வளர்த்துக்கிறார். 1960வது வருஷத்துல ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தது. விண்வெளி ஆராய்ச்சி, கடல் ஆராய்ச்சி, இது மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தது. யாரு எந்த விஷயத்த முதல்ல சொல்றாங்கன்றது அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு போட்டி இருந்தது. எலிசாவும் இந்த கடல் மனுஷனும் 2 பேரும் சைகையிலே பேசுறத ராபர்ட்ன்றவன் பாத்துறான். ராபர்ட் யாருன்னா இந்த லேபோட அவன் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, இவன் ஒரு ரஷ்ய உளவாளி. இந்த கடல் மனுஷன் விஷயத்த ரஷ்யா கமாண்டர்ஸ்க்கு எப்படியா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறான். ராபர்ட்டுக்கு இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்கணும், கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கு ரஷ்யா கமாண்டர்ஸ் அதுக்கு ஒத்துக்கல. ஆனா ரஷ்யன்ஸ் அதை கொல்றதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. ரிச்சர்டுக்கு இந்த கடல் மனுஷனை பார்த்தாலே ஒரு அப்சஷன். ஏன்னா அமேசான்ல இந்த கடல் மனுஷனை கடவுளா கும்பிடுறாங்க. நீ என்ன பெரிய கடவுளான்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதை சித்திரவதை பண்ணிட்டே இருந்தான். எலிசா இவன் சித்திரவதை பண்றதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. இந்த சித்திரவதையில இருந்து இந்த கடல் மனுஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அந்த லேபுக்குள்ள ரகசியமா உள்ள போயிட்டு கம்பியில கட்டி போட்டு இருந்த அந்த கடல் மனுஷனை கயட்டி விட முயற்சி பண்ணும்போது தான் சயின்டிஸ்ட் அவளை பாத்துறான். இங்க சித்திரவதைப்பட்டு சாவறதுக்கு அவ எலிசா கூட போகட்டும்னு அவனே சாவையும் கொடுத்துறான். எலிசாவும் சயின்டிஸ்டும் 2 பேரும் அது டபுள் எடுத்து போட்டு எப்படியோ வெளில கொண்டு போயிடுறாங்க. எலிசாவோட ஃப்ரெண்ட்ஸ் கைல்ஸும் செல்டாவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேன்ல ஏத்தி வெளியில போக ரெடி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல கர்னல் பாத்துறான். பின்னாடி துரத்திட்டு வந்து துப்பாக்கியால சுடுறான். இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த கடல் மனுஷனை வீட்டுல போயிட்டு ஒரு வாட்டர் டப்ல போட்டு உப்பெல்லாம் கொட்டி ஒரு கடல்ல இருக்கிற மாதிரியே ஃபீல கொடுக்க ஆரம்பிச்சா எலிசா. அந்த கடல் மனுஷன் ஒரு நாள் பசியில எலிஸ் வளர்த்த பூனையை தின்னுடுது. எலிஸ் அதை பார்த்து கத்துனதுக்கு அப்புறம் அது பதட்டத்துல அவன் கையை கீறி விட்டு வெளியே ஓடி போயிருது. அடுத்த நாள் அதோட தப்ப உணர்ந்து எலிஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குது. அடுத்த நாள் காலையில அவன் கையில இருந்த புண்ணு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அவன் தலையில முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. அப்பதான் எலிசாவுக்கும் இவருக்கும் தெரிய வருது இந்த கடல் மனுஷன்ட்ட ஏதோ சக்தி இருக்கு. கர்னலுக்கு ராபர்ட் ஒரு ரஷ்ய உளவாளின்னு தெரிஞ்சு போயிடுது. அவனை புடிச்சு அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் எலிசாவை போட்டு விட்டுறான். அந்த கடல் மனுஷனை கடல்ல சேர்க்கறதுக்கு நல்ல மழை வரும்போது இந்த ஆத்துல விட்டோம்னா அது கடலுக்கு போய் சேர்ந்துரும் நினைக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல கர்னல் வந்து கடல் மனுஷனை சுட்டுறான். அதை தடுக்க வந்த எலிசாவையும் சுட்டுறான். அடுத்த குண்டு சுடுறதுக்குள்ள எலிஸ் ஒரு கட்டையால எடுத்து கர்னல் அடிச்சு சாச்சிடுறான். கடல் மனுஷனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ப்ளூ கலரா மாறி அந்த காயங்கள்லாம் மறைய ஆரம்பிச்சு. கர்னல் எந்திரிச்சு துப்பாக்கியை லோட் பண்ணும்போது கர்னல் கழுத்துல ஒரு கோடை போட்டு அங்கேயே போட்டு தள்ளிடுது. போலீஸ் வரதை பார்த்து கடல் மனுஷன் எலிசாவை தண்ணிக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. எலிசாவுக்கு தன்னோட சக்தியை கொடுத்து அவளையும் ஒரு மீன் மாதிரியே காதல உள்ள போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட படம் முடியுது. இந்த கதைக்களம் ஒரு பியூட்டி அண்ட் பீஸ்ட் படம் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லரா பார்க்கலாம். பட் இது ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு. 13 அகாடமி அவார்டுக்கு நாமினேட் ஆகி ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கு. அதுல பெஸ்ட் பிக்சரும் பெஸ்ட் டைரக்டரும் வாங்கியிருக்கு.